வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜார்க்கண்டில் இங்கே வந்து வாழலாம் கிடைக்காது, வெத்தலை பாக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. என்னால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சு கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என் தம்பி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் பிரசாந்த். அவங்க சொன்னது தான் இது. கிருஷ்ணருக்கு வந்து கடையிலேருந்து நிறைய விதவிதமாக வாங்கி வைக்கிறத விட நம்ம கையால் ஒன்றாச்சும் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது மனசில் வச்சுக்கிட்டு இந்த தடவை நானே கொஞ்சம் என்னால் முடிஞ்சதெல்லாம் சமைக்க போகிறேன் கிருஷ்ணருக்காக. எப்படி சாமி கும்பிட்றேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரை பொங்கல், ரவா லட்டு, அதுக்கெலாம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுட்டேன். இப்போ நெய் கொஞ்சம் இருக்குதுல்ல, ரவையை போட்டு வறுக்க போகிறோம். ஒரு பக்கம் ஹஸ்பண்டுக்கு 12 மணிக்கெலாம் சாப்பாட்டுக்கு ஆள் வந்துடுவாங்க. ஸோ அதனால் சமையலும் ஒரு பக்கம் அப்படியே நடந்துகிட்ருக்கு. சாதம் வடிச்சிருக்கேன், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன், சாம்பாருக்கு பருப்பு வேகுது. ஸோ இப்போ ரவையை கொட்டிட வேண்டியது தான். மெட்ராஸ் சமையல் அக்கா, உங்களை பார்த்து தான் சமைச்சிட்ருக்கேன். ரவா லட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். கரண்ட்டு வேறு இல்லை, இப்போ தான் வந்திருக்கு. மணி 11:15 கிட்ட ஆகுது. சரி ஓகே, போட்டு அரைச்சிருவோம் அப்படின்ட்டு அரைச்சிட்ருக்கேன். சமையல் அந்த அவங்க பேர்னா ஸ்டெஃபியா? ஸ்டெஃபி. மெட்ராஸ் சமையல் அக்கா ஸ்டெஃபி அவங்க சொன்ன ரெசிபி வச்சு செஞ்சுட்டேன். பட் என்னென்னா, அவங்க சொல்லும்போது சுகரை பவுடர் பண்ணி போட சொன்னாங்க. இங்கே கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கொஞ்சம் சூடாக இருக்கும்போது சுகரை கொட்டினோடனே அது கொஞ்சம் இலகிடுச்சு. ஸோ இதுவுமே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் ரெசிபி தான், பட் என்னால் பவுடர் பண்ண முடியல. உருண்டை பிடிச்சிட்ருக்கேன். இவங்களுக்கும் கிருஷ்ணருக்கு லட்டு பிடிக்கணும்னு ஆசையாக இருக்கான். சரி, அதனால பிடிக்க சொல்லியிருக்கேன். 3 பேரும் பிடிச்சிட்ருக்காங்க. இவ பெரிய பாப்பா, இவ சின்ன பாப்பா, இவ பக்கத்து வீட்டு பாப்பா. எப்போவுமே எங்கள் பாப்பா கூட தான் இருப்பாள். அவளை வந்து மிட்டின்னு கூப்பிடுவாங்க. பண்ணுங்க, நல்லா பண்ணு. ஆயுஷி குமாரியா அவ பேர்? ஆருஷி. ஓகே, புடிடா, சீக்கிரம் புடி. ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க, தனித்தனியாக. இன்னொரு பிளேட் எடுத்துகிட்டு வருவா. சுந்தர் சுந்தர் சுந்தர். ஜல்தி கர், ஜல்தி கர். இது நான் பிடிச்சேன். சரி, பசங்க ஆசைப்படுறாங்களே, நான் அவங்களையும் பிடிக்க வச்சுட்டோம். தண்ணியை தொட்டுக்கிட்டு அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சி போட்டோன்னா அழகாக பந்து போல் வந்து அழகாக ரவுண்டாக வடை. நான் இந்த மாதிரி வடை போடும்போதெல்லாம் எப்படி நீங்கள் கையிலேயே போடுறீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க எல்லோரும். அதாவது நார்த் இந்தியாவில். வடை ஒரு பக்கம் செஞ்சுட்டேன். பொங்கல் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து வெல்லத்தை மட்டும் நல்லா காய்ச்சி இதில் ஊற்றி கிளறி எடுத்துட்டோன்னா ரெடி ஆகிடும். இந்த எள்ளுருண்டை மட்டும் கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ கிருஷ்ணருக்கு வைக்கிறதுக்காக. மற்ற பிரசாதம்லாம் நம்ம கையாலேயே பண்ணது. நல்ல மணக்கிற சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ சாமி கும்பிட வேண்டியதுதான். சாமி கும்பிட்ருவோம். சாராக வச்சுருக்கேன். இங்கே வந்து எள்ளுருண்டை, ரவா லட்டு, அப்புறம் வடை, சக்கரை பொங்கல், வாழைப்பழம் வச்சுருக்கேன். இங்கே என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ வெத்தலை பாக்கு கிடைக்கல, அதனால அதை விட்டுட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். கற்பூரம் இருக்கா சாமிக்கு? சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஹவுஸ் ஓனருக்கு வந்து பிளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரவா லட்டு, எள்ளுருண்டை, வாழைப்பழம், வடை, சக்கரை பொங்கல் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா, எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, எப்போ கிருஷ்ண ஜெயந்தியில் எந்த சாமி கும்பிட்டாலும் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ஏன் கொடுப்பாங்கன்னா, கடவுள் வந்து நேராக வந்து சாப்பிட முடியாது. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டுக்கிட்டோன்னா எப்படி, யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க ரூபத்தில் சாப்பிடுவார் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிவிட்டு, யார் யாரெல்லாம் பக்கத்து வீட்டில் அப்புறம் யாராச்சும் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் இப்போ ஹவுஸ் ஓனர் கொடுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. 3 நாள் தொடர்ந்து லீவ் வருதுன்னு. ஒரு 3 பேர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த பிரசாதம் எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்ப போகிறோம்.
கடவுள் யாரோ ஒருத்தர் ரூபத்தில் வந்து சாப்பிடுவார் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னது எனக்குமே நம்பிக்கை. ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இதுதான் பிளேட் ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க போகிறோம். நல்லா இருக்கா? சக்கரை பொங்கல் நல்லா இருக்கா? வடை எப்படி இருக்குது? வடையில் உப்பு இருக்கா பாரு. நல்லா இருக்கா? ரவா லட்டு நல்லா இருக்காடா? நல்லா இருக்கா? இதில் வடை வச்சுருக்கேன், இல்லை சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன். बोलो पापा अरूरा नहीं नहीं काम है इस पर वड़ा नहीं सांबर और पापा का मजा சாம்பார் சக்கரை பொங்கல் வடை வச்சாச்சு. போட்டோம். உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல். பூரி சாதம் 3 பேருக்கு. ரவா லட்டு வச்சுக்கலாம். நான் ஆசைப்பட்டு கிருஷ்ணருக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சது இது. 3 வாழைப்பழம் கூட வச்சுருவோம். அவ்வளோதான். எள்ளுருண்டை வைக்கல. பிடிக்குமா இதில்? கேப்பத்தா எள்ளுருண்டை வச்சுட்டேன். அவ்வளோதான். ஓ எல்லாமே செட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொடுத்து அனுப்பிட வேண்டியது தான். இதெல்லாம் தனித்தனியாகவே கொடுத்துருவோம். தனியாக வைக்கிறதுக்கு பேக்கில் இடம் இல்லை. சரி கிளம்பலாமா? இங்கெல்லாம் ஜென்மாஷ்டமின்னு சொல்லி கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஹவுஸ் ஓனரோட பையனுக்கு மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் மேக்கப் போடலான்னு பார்த்தா ஒத்துக்கவே மாட்டான். அதனால டிவி ஆன் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்க கேப்பில் மேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு மேக்கப் பண்ணிட்டோம். கிருஷ்ணர் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராதை வேஷம் போடலாம் அப்படின்ட்டு 3 ராதையை ரெடி பண்ணிட்டோம். ராதை எப்படி இருக்காங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3 பேருமே ராதை தானா? யசோதாலாம் யாரும் போட்டுக்குவீங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் போட்டுக்க முடியாது. ராதை தான் ஃபுல் மேக்கப்போட அழகாக இருக்கும். யசோதா அம்மா வந்து அவ்வளோ மேக்கப்போடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ராதை வேஷம் போட்டுட்டாங்க. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.